வணக்கம். ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய ராஜாவோட உடம்புல பாதி திடீர்னு குளிர்ந்த கல்லா மாறிடுச்சு. அவரோட முழு நகரமும் தண்ணிக்கடியில மூழ்கிடுச்சு. என்னடா இது விசித்திரமா இருக்கேன்னு தோணுதா? கண்டிப்பா. இன்னைக்கு நம்மளோட இந்த கதை அலசல்ல த யங் கிங் ஆஃப் த பிளாக் ஐல்ஸ் அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையில மறைஞ்சிருக்க மர்மங்களை தான் நம்ம உடைக்க போறோம். தயாரா? காலையில கண் விழிக்கும் போது உங்களோட இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி எப்படி குளிர்ந்த பளிங்கு கல்லா மாறி இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சாலே நெஞ்ச பசையுதில்ல? அது மட்டும் இல்லாம நீங்க ஆட்சி செஞ்ச அழகான நகரம் மொத்தமா ஒரு பெரிய ஏரி கடைய மூழ்கிருச்சு. எந்த தப்புமே பண்ணாத ஒரு இளம் ராஜாவுக்கு நிஜமாவே இந்த நிலைமை தான் வந்திருக்கு. இவ்ளோ கொடூரமான நிலைமைக்கு அவர் எப்படி தள்ளப்பட்டார்? வாங்க என்ன ஆச்சுன்னு பாப்போம். இதுல கொடுமை என்னன்னா, நிலைமை வெறும் கல்லா மாறினதோட நிக்கல. 100. ஆமாங்க, இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. அந்த ராஜா தினமும் அனுபவிச்ச சித்ராவதியோட அளவு. அவரோட சொந்த மனைவியே ஒரு கொடூரமான சூனியக்காரியாகி தினமும் வந்து எரும தோலாலான சாட்டையால அவரை 100 முறை ஈவிரக்கமே இல்லாம அடிக்கிறான். ஏன் இந்த கொடூரமான தண்டனை? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய துரோகம் இருக்கு. சரி, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். இந்த துரோகம் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? 66 வயசான தன் தந்தை மஹ்மூத் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜா அரியணை ஏறாரு. தன் மனைவிய அவர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு. ஆனா ஒரு நாள் அவரோட மனைவி ஒரு சூனியக்காரினோ அவளுக்கு வேற ஒரு அடிமை மேல காதல் இருக்கணும் வேலைக்காரங்க பேசிக்கிறத ராஜா தற்செயலா கேட்டுடுறாரு. கோபம் தலைக்கேற அந்த அடிமைய ராஜா கடுமையா தாக்கிடுறாரு. இதுக்கு பழிவாங்க அந்த ராணி 2 வருஷம் துக்கம் அனுசரிச்சுட்டு கடைசியா ராஜாவ பளிங்கு கல்லா மாத்திர சாபத்தை கொடுத்துடுறா. இதுக்கப்புறம் உருவானதுதான் பேலஸ் ஆஃப் டியர்ஸ், அதாவது கண்ணீர் மாளிகை. அந்த சூனியக்காரி ராணி காயப்பட்ட தன் காதலனை மாயாஜாலத்தால அரைக்குறையா உயிரோட வச்சுக்க தோட்டத்தோட நடுவுல இந்த மாளிகைய கட்டுறா. 2 வருஷமா அங்கேயே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த ராஜா போதும் நிறுத்துன்னு அவளை துக்கம் அனுசரிக்கிறத நிறுத்த சொல்றாரு. அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இதுதான். கோபத்தோட உச்சிக்கு போன அந்த ராணி சில மாய மந்திரங்களை சொல்லி அவரை பாதி மனிதனாவும் பாதி பளிங்கு கல்லாவும் மாத்திட்டா. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த சாபம் ராஜாவோட மட்டும் நிக்கல. அவளோட பழிவாங்கிற வெறி ஒரு முழு நகரத்தையே அழிச்சிடுச்சு. அந்த தலைநகரத்தையே ஒரு பெரிய ஏரியாகவும் பாலைவனமாகவும் மாத்திட்டா. அங்க வாழ்ந்த மக்கள் என்ன ஆனாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாரையும் 4 வெவ்வேறு நிறங்கள்ல மீன்களா மாத்திட்டா. இந்த 4 நிறங்களும் அந்த நகரத்துல வாழ்ந்த வெவ்வேறு இன மக்களை குறிக்குது. அந்த ராஜ்யத்துக்கு த பிளாக் ஐல்ஸ், அதாவது கருப்பு தீவுகள் அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? அந்த ராணியோட மாயாஜாலும் வெறும் மக்களை மட்டும் மாத்தல, அந்த நிலப்பரப்பையே மொத்தமா மாத்திடுச்சு. அந்த ஏரியாய சுத்தி இருந்த 4 மலைகள் ஒரு காலத்துல 4 தீவுகளா இருந்துச்சு. அவளோட மந்திரத்தால அந்த இடமே உருமாறி கருப்பு தீவுகள் அப்படிங்கிற பேரை வாங்குச்சு. மாயாஜாலத்தோட வீரியத்தை பாத்தீங்களா? இப்போ கதையில ஒரு அட்டகாசமான திருப்பம். இருண்டு போன இந்த சோக கதையில ஒரு நம்பிக்கையா நுழைகிறார் ஒரு சுல்தான். பாதி கல்லா மாறி ராஜா குட்டிய கண்ணீரையும் அவர் சொன்ன சோக கதையும் கேட்ட சுல்தானுக்கு மனசு ரொம்ப உருகிடுச்சு. இந்த கொடூரமான சூனியக்காரிக்கு தகுந்த பாடம் புகட்டணும், இளம் ராஜாக்கு நீதி வாங்கி தரணும்னு சுல்தான் உடனே சூளுரைக்கிறார். இதுவரைக்கும் சோகமா இருந்த கதை இப்போ அப்படியே ஒரு விறுவிறுப்பான மீட்பு பணியா மாறுது. சரி, சுல்தான் இதை எப்படி சாதிக்க போறாரு? அடுத்த நாள் காலையில சுல்தான் நேரா அந்த அடிமை இருந்த தோட்டத்து மாளிகைக்கு போறாரு. கொஞ்சமா உசுரோட இருந்த அந்த அடிமைய தம் வாழால கொன்னுடுறாரு. அப்புறம் அந்த உடலை ஒரு கிணத்துல வீசிட்டு அந்த அடிமை படுத்திருந்த கட்டில்ல இவர் படுத்துக்கிறாரு. சூரியன் உதிக்கும் போது அந்த சூனியக்காரி வருவாள்னு ரொம்ப கவனமா காத்திருக்காரு. இது ரொம்பவே துணிச்சலான, அதே சமயம் ஆபத்தான ஒரு போரி. ராணி வழக்கம் போல ராஜாவை 100 முறை சவுக்கால அடிச்சுட்டு தன் காதலனான அடிமைய பார்க்க வர்றா. ஏ அன்பே, இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா? ஒரே ஒரு வார்த்தை பேசுன்னு கெஞ்சிரா. அதுக்கு சுல்தான் எத்தியோப்பிய மொழியோட உச்சரிப்பை போலவே குரலை மாத்தி ரொம்ப தந்திரமா சொல்றாரு. உன் கணவனோட அலறல் சத்தத்தால என்னால தூங்கவே முடியல, அப்புறம் எப்படி என் உடம்பு சரியாகும்? சுல்தானோட இந்த அபாரமான நடிப்பு அவளோட காதல அவருக்கு சாதகமா சூப்பரா பயன்படுத்துது. தன் காதலனே இப்படி சொல்லிட்டான்னு தெரிஞ்சதும் அந்த சூனியக்காரி உடனே செயல்ல இறங்குறா. ஒரு குப்பை தண்ணீரை எடுத்து சில மாய மந்திரங்களை உச்சரிச்சு நெருப்புல கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிக்க வைக்கிறா. அப்புறம் அந்த தண்ணீரை ராஜா மேல வீசுறா. அவ்வளவுதான், கண்ணி வைக்கிற நேரத்துல அந்த இளம் ராஜா திரும்பவும் தன்னோட முழு மனித உருவத்தை அடைஞ்சிடறா. ஆனாலும் ராணி அடங்கல. இங்கிருந்து ஓடிரு, இல்லைன்னா உன்னை கொன்னுக்குவேன்னு மிரட்டுறா. அவனும் தப்பிச்சு போய் சுல்தானோட திட்டம் அடுத்து எப்படி முடியுதுன்னு பக்கத்திலே ஒளிஞ்சிக்கிறான்.
இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சுல்தானோட சமயோசித புத்தி தான். ராஜாவ மனிதனா மாத்தின ராணி திரும்பவும் அடிமை வேஷத்துல இருக்க சுல்தான் கிட்ட வந்து நான் நீ கேட்டதை செஞ்சுட்டேன்னு சொல்றா. ஆனா சுல்தான், நீ செஞ்சதை மட்டும் என்ன குணப்படுத்த போதாது. ஏரியில மீன்களா இருக்கிற மக்கள் நடுராத்திரியில தண்ணிக்கு வெளியே தலைய நீட்டி பழிவாங்க துடிக்கிறாங்க. அதனாலதான் என்னால தூங்க முடியல. உடனே அவங்கள மனிதர்களா மாத்துன்னு கட்டளையிடுறாரு. அந்த முழு நகரத்தையுமே காப்பாத்த சுல்தான் போட்ட அற்புதமான தந்திரம் இது. காதலன் சொல்லிட்டானேன்னு ராணி திரும்பவும் மாய மந்திரங்களை உச்சரிக்கிறா. அந்த ஏரியோட தண்ணி அப்படியே மாயமா மறையுது. மீன்களா இருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கன்னு எல்லாரும் அவங்களோட பழைய உருவத்தை திரும்ப பெறாங்க. வீடுகளும் கடைகளும் மறுபடியும் மக்களால நிரம்புது. ஏரிக்கரையில முகாமிட்டு இருந்த சுல்தானோட ஆட்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏரி காணாம போனதும் இல்லாம திடீர்னு ஒரு பெரிய அழகான பரபரப்பான நகரத்தோட நடுவுல நாம இருக்கோமேன்னு பிரமிச்சு போயிடுறாங்க. நகரத்து மக்களோட சாபத்தை எல்லாம் தீத்துட்டு ராணி கடைசியா அந்த கண்ணீர் மாளிகைக்கு திரும்ப வர்றா. தன்னோட காதலன் இப்போ முழுசா குணமாகி எனக்காக காத்துட்டு இருப்பாங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில வரா. உள்ள நுழைஞ்சதும் படுக்கையில இருந்த சுல்தான் கூப்பிடுறாரு. அருகே வா, இன்னும் கொஞ்சம் அருகே வா. இந்த இடத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற பதற்றம் நமக்கே உச்சத்தை தொடுதில்ல. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீதிக்கான தீர்ப்பு ரொம்ப வேகமாவும் கொடூரமாவும் வழங்கப்பட்டுச்சு. ராணி பக்கத்துல வந்த உடனே சுல்தான் தன்னோட வாளால அவளை 2ஆ வெட்டி வீழ்த்துறாரு. ரொம்ப நாளா சித்திரவதையில இருந்த அந்த இளம் ராஜாவ குழந்தை இல்லாத சுல்தான் தன்னோட சொந்த வாரிசாவே தத்தெடுத்துக்கிறாரு. இது மட்டுமா, இந்த எல்லா சம்பவத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்து அந்த ஏரியாவை கண்டுபிடிச்ச ஒரு மீனவனுக்கு அளவற்ற செல்வம் பரிசா வழங்கப்படுது. தேவதை கதைகள்ல வர்ற அதே வேகமான நிதிதான். எல்லாம் சுபமா முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போது அங்க ஒரு மிகப்பெரிய திருப்பம் காத்துட்டு இருந்துச்சு. சுல்தான் சரி நாம நம்ம ராஜ்யத்துக்கு திரும்பலாம்னு சொல்லும்போது அந்த இளம் ராஜா ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றான். சுல்தானோட ராஜ்யம் அங்கிருந்து 1 வருஷ பயண தூரத்துல இருக்கான். சுல்தான் எப்படி சில மணி நேரங்கள்லயே இங்க வந்து சேர்ந்தாரு? அந்த முழு பகுதியுமே ராணியோட மாயாஜால கட்டுப்பாட்டுல இருந்ததுதான் அதுக்கு காரணம்னு சுல்தானுக்கு அப்பதான் புரியுது. இந்த மாயாஜாலத்தோட எல்லைய நினைச்சு பார்த்தாலே மூளை ஸ்தம்பிச்சு போகுதில்ல. இறுதியா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். சுல்தானோட வாழ்வீச்சால உடனே கிடைச்ச அந்த தீர்ப்பு நிஜமான நீதியா? அதே சமயம் ஒரு முழு ராஜ்யமே 1 வருஷ தூரத்துக்கு மாயாஜாலத்தால இடம் மாற முடியுமா? இந்த கற்பனை கதைகள்ல வர்ற மாயாஜாலங்களோட பிரம்மாண்டமும் அதுல சொல்லப்படுற அதிரடியான நீதிமுறைகளும் நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்துது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த அலசல் உங்களை யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். இதுபோல இன்னும் பல மர்மமான கதைகளையும் தகவல்களையும் தேடி போகலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.